பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல வானலியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் 100 கிராமு. அதுக்கு நல்லா காஞ்ச உடனே பட்டை, லவங்கம், ஏலக்காய், மராட்டி மகு இதெல்லாம் போட்டு ஒரு 2 நிமிஷம் இருங்க. நல்லா ஒரு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் போட்டோன்னு இப்படி வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் எல்லாம் போட்டு நல்லா இது பொரிஞ்சு வருது பாருங்கள். பார்த்துட்டு இப்போ பிரிஞ்சி இலை போட்டிருக்கோம். ஒரு 4 இலையிலேருந்து இல்லை 3 இலை வரைக்கும் கூட போட்டுக்கலாம் நீங்கள். அதை போட்டதுன்னே இப்போ வெங்காயம் போட்டிருக்கோம். ஒரு 6லேருந்து 7 வெங்காயம் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு 5 போதும். சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு 7 போட்டுக்கோங்க. நல்லா இப்போ கொஞ்சம் வதக்கட்டும். நம்ம அதை கலரி விட்டுட்டே இருப்போம் நல்லா வதங்குற வரைக்கும். பாருங்கள் நல்லா இப்போ கலரி விட்டுட்டே இருக்கும். இந்த வெங்காயமும் எண்ணெயும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கும். அதுக்கப்புறம் 4 பச்சை மிளகாய் போட்டுப்போம். அதை போட்டு இன்னும் கொஞ்சம் வதக்குவோம். ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஆட் பண்ணி நல்லா இப்போ இது பண்ண போகிறோம். இப்போ தக்காளி ஒரு 4 தக்காளி போட்டுக்க போகிறோம், இல்லை 3 தக்காளி. அதிகமாக தக்காளி போட்டாலும் நல்லா இருக்காதுங்க. வெங்காயம் அதிகமாக இருக்கணும், தக்காளி கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் பிரியாணிக்கு. இப்போ நல்லா கொஞ்சம் வதக்குவோம். பாருங்கள் நல்லா வதக்கிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் கலர் பவுடர் பாருங்கள், இது ஃபுட் கலர். இது நான் ரெட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் ரெட் கலர் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா எல்லோ கலர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் இல்லைன்னா மஞ்சத்தூள் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஃபுட் கலர் இல்லைன்னா அது கூடவே இப்போ மிளகாத்தூளும் போட்டுருக்கும். அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம இப்போ ரெடி பண்ணி அரைச்சி வச்சுருக்கோங்க. ரெடிமேட் போட்டால் டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நம்ம இப்போ அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்கோம். அது கூடவே கல்லுப்பும் ஆட் பண்ணியிருக்கோம். பாருங்க, ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு போட்டிருக்கோம். நம்ம 1/2 kg சிக்கன் போடுறதுனால இது பண்ணியிருக்கோம். ஒரு கைப்பிடி உப்பு. இப்போ ஒரு கைப்பிடி புதினா, கொத்தமல்லி ரெண்டுமே ஒவ்வொரு கைப்பிடி அளவுக்கு போட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. அது கூடவே பிரியாணி மசாலா இப்போ ஆட் பண்ணுறோம். கடையிலேருந்து நாங்கள் வாங்கியிருக்கோங்க. இதையும் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 kgக்கு ஒரு பேக்கெட் போட்டால் போதும். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு கலர் ஷேடு தெரியும் பாருங்கள். நல்லா வதங்கி வரும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே கலரி விட்டுட்டே இருங்க. அதுக்கப்புறம் கேர்ட் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 1/2 கப் அளவுக்கு கேர்ட் ஆட் பண்ணியிருக்கோம். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் மேலே திரிஞ்சு வரணும். இந்த அளவுக்கு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணாக்கா மேலே எண்ணெய் திரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அந்த சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும் எண்ணெய் நல்லா மேலே திரிஞ்சு வந்திருக்கு. பாருங்கள், எண்ணெய் திரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கிறோம். 1/2 kg சிக்கன் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி நான். இப்போது 1/2 kg சிக்கன் போட்டாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி அது அப்போ தான் மசாலாலாம் என் சிக்கனில் இறங்கும். அதனால் 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுரு போகிறோம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருவோம். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மசாலாலாம் சிக்கனில் இறங்கி இருக்கிறது. பாருங்கள், நல்லா மசாலாலாம் சிக்கனில் ஊறிடுச்சு. இப்போ தண்ணி, அரிசி எந்த அளவுக்கு வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு டபுள் மடங்காக தண்ணி வைக்கணும். இப்போ ஒரு டம்ளர் அரிசி வைக்கிறீங்கன்னா
இப்போ 3 மடங்கு தண்ணி விற்கிறோம். ஒரு டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் பாருங்கள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது கொதி வரத்துக்காட்டியும் நம்ம அரிசி நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம இப்போ புல்லட் அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கோம், புல்லட் பச்சரிசி. நீங்கள் தேவைப்பட்டால் பாஸ்மதி அரிசி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ புல்லட் பச்சரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நல்லா கொதி வந்த பிறகு அரிசியை போடணும். போட்டு நம்ம நல்லா கலரி விட்டுக்கணும். பாருங்கள், நான் அரிசி போட்டுன்னு இருக்கேன். அரிசி போட்டு முடிச்சுட்டேன். இப்போ நல்லா கலரிக்கலாம். ஒரு வாட்டி எல்லா மசாலாவும் ஒன்றா இது பண்ணிக்கலாம். கலரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணாதீங்க, அரிசியெல்லாம் குழஞ்சிடும். நீங்கள் பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சு. தண்ணியெல்லாம் நல்லா பூ போல் வெந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், சிக்கன்லாம் நல்லாவே வெந்திருக்கு, அரிசியும் நல்லா வெந்திருக்கு. பாருங்கள், இந்த மாதிரி ரெடி பண்ணுங்கள். நல்லா சுவையான சூப்பராக சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. இதே மாதிரி ஒரு சுவையான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.